ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். கரங்களை தட்டி ஏசப்பாக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாப்போம். நம்மை மறவாத தெய்வம். ஆமைன்னு சொல்லுங்களேன். அவர் என்றைக்கும் நம்மளை மறக்கவே மாட்டாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயப்படாதே, வளர்க்கறதுனாலே உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னவன். ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை ஒரு நாளும் மறவேன் என்று சொன்னவன். இஸ்ரவேலே, என் தாசனே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளை மறந்து போகிறதுக்கு உலக மனிதர் அவர் கிடையாதுங்க. அவர் ஜீவன் உள்ள தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் மறந்து போகவே மாட்டார். ரொம்ப பேர் ஆண்டவருக்காக எனக்கு இந்த பேட்டர்ன் பிடிக்காது. ஆண்டவருக்காக ராத்திரி பகல் உட்காந்து உழைச்சிட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாமல் செய்கிற ஊழியம் வேஸ்ட். ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மார்த்தாலாம் இருக்க வேண்டாம், மரியாலாம் இருக்கலாம் முதல்ல. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? மார்த்தால் பல வேலைகளை செஞ்சு, மார்த்தா செஞ்ச வேலையும் நல்ல வேலை தான். மார்த்தா செய்யலாம், இயேசுக்கு சாப்பாடு கிடையாது அன்னைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா மரியாள் அவரின் பாதத்தில் அமர்ந்து வாழ்க்கையை ஜெயித்தவர்கள். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டு கையை உயர்த்தி, ஆவியானவரே, ஆவியானவரே சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஓ என்னக்கோ தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, come on church, ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, ஆவியான. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே சொல்லுங்க. தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. come on guys, சத்தமா. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். கையை தட்டி சேர்ந்து பாட போறோம். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. ஓ இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும்
வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. சொல்லுங்க, வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே. என்னக்கோ நீ நல்ல கைது சொல்லுங்க. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. சொல்லுங்க, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகிறீங்க. சத்துவம் இல்லாத வேலையில் எனக்கு சத்துவத்தை தருகிறீங்க. கைதடி வல்லமா. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவம் இல்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீர். சோர்ந்து போகும் வேலனை தருகின்றீர். சத்துவம் இல்லா பெருக செய்கின்றீர். பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீ எந்த துணையாளரே, எங்க தாகம் தீர்க்கும் ஜீவ நதியே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. Come on, ஆவியானவரே. Come on church. One more time, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் என்னை காண்பவரே, தாகத்தாலே சொல்லுங்க. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீ எந்த துணையாளரே. ஓ ராமா சந்து நமன ரக்கச்ச நம சந்து நமன. ஓ ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவர், பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லையே. ஓஹோ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக ஓஹோ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாக இருப்பத கலக்கமே எனக்கில்லையே. நீங்க பாடுங்க. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க எனக்கு பயம் இல்லைங்க. நான் நம்பிடும்
தேவன் பயமில்லை. சேர்ந்து பண்ணலாமா? ஓஹோ பயமில்லை. நீங்க பார்த்ததை கேட்கல சத்தமா. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். ஓ பயமில்லை பயமில்லை நம் சார்பில். ஓ பயமில்லை பயமில்லை. ஓ நான் விசுவாசிக்கிறேன். முந்தினதை யோசிக்காத, பூர்வமானவை சிந்திக்காத, புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலாததை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். ஓ பயமில்லை பயமில்லை. நல்ல கையை தட்டி பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர் வழியாய் நம்மை நிச்சயம் நடத்துவா பயமில்லை. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவர் பயமில்லை. ஓஹோ பயமில்லை. இருக்கிறதுல யாரும் அப்படி எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போறோம். பயமில்லை பயமில்லை. ஓ பயமில்லை பயமில்லை. பயமில்லை பயமில்லை. என்னை நடத்திடும், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாக இருப்பதால் என்னை நடத்திடும் தேவன் என்னோடு நான் நம்பிடும் தேவன் துருகமாக இருப்பதால். ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லை. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை. இந்த காலவெளியில் ஆணித்தரமா சொல்லுங்க, எனக்கு பயம் இல்லை. பயமில்லை பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லையே பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லையே பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லையே பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா. யெகோவா நீரே உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நீரே உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா என்னாலும் வெற்றி தருவேன். ஓஹோ யெகோவா என்னாலும் வெற்றி தருவேன். வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா
அல்லேலூயா வாழ்க ராஜா, அல்லேலூயா அல்லேலூயா வாழ்க ராஜா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஓசன்னா. யெகோவா ரூபா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. நீ சுகம் தருகிற யெகோவா ராபா, யெகோவா ரூபா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரூபா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ராபா சுகம் தருபவனே, ஓ யெகோவா ராபா சுகம் தருபவனே. வாழ்க ராஜா, அல்லேலூயா வாழ்க ராஜா, அல்லேலூயா வாழ்க ராஜா, அல்லேலூயா வாழ்க ராஜா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஆமென் ஆமென் ஓசன்னா. ராஜாதி ராஜா நீரே உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜா எஸ் ஜீசஸ் உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா, ஓ உயிரோடு வேகமா மரணாதா, அல்லேலூயா மரணாதா, அல்லேலூயா மரணாதா, அல்லேலூயா மரணாதா, அல்லேலூயா அல்லேலூயா. Come on church, நீங்க பாடும்போது ஒரு மகிமை. அல்லேலூயா ஆமென் ஆமென் ஓசன்னா, அல்லேலூயா 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 ஓசன்னா. ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே, ஒரு தந்தை போல என்னை அணைத்து கொண்டீரோ, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே, ஒரு தந்தை போல என்னை அணைத்து கொண்டீர். என் அன்பே என் உயிரே நீரே, என் ஜீவனே என் அன்பே என் உயிரே நீரே, என் ஜீவனே என் அன்பே உயிரே நீரே, என் ஜீவனே என் அன்பே உயிரே நீரே, என் ஜீவனே. உம்மை விட்டு வாழ முடியாதையா இசையா இசையா, உம்மை விட்டு வாழ முடியாதையா இசையா இசையா. மண்ணை விட்டு ஓட முடியாதையா,
என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவன். என் அன்பே உயிரே நீரே என் ஜீவனே. என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே. தலைக்கு மேல நல்ல கையை தட்டி ரெண்டு கையை உயர்த்தி சொல்லு. உம்மை விட்டு வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. உம்மை விட்டு வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இந்த உலகத்தில் 139 சங்கீதம் சொல்லுகிறது, நான் எங்க படுக்கை போட்டாலும் அவர் அங்கே இருக்கிறார். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டால் அவர் அங்கே இருக்கிறார். நான் மேலே ஏறி போனாலும் அங்கே அவர் அங்கே இருக்கிறார். நான் எங்கேயுமே மறைஞ்சு வாழ முடியாதுங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உங்களை விட்டு வாழ முடியாது. ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உங்களை விட்டு வாழ முடியாது, உங்களை விட்டு மறைஞ்சு எங்கேயும் ஓட முடியாது. உங்களை தவிர்த்து ஒரு வாழ்க்கையை எங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. எனக்கு எல்லாம் நீங்க தான் ஏசப்பா, எனக்கு எல்லாம் நீங்க தானப்பா, எனக்கு எல்லாம் நீங்க தானப்பா. உங்களை தவிர வேற ஒன்றும் தெரியாதுப்பா எங்களுக்கு. எத்தனை பேர் இந்த காலவெளியில் அவர்கிட்ட சொல்ல விரும்புறீங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீங்க மட்டும் தான் பார்த்துறீங்க, நீங்க மட்டும் தான் பார்த்துறீங்க. சிறுவல் ஜனங்கள் பெருங்கூட்டமாய் கிளம்பி வந்தது ஒரு பெரிய அற்புதமா இருக்கலாம். ஆனா பெருங்கூட்டமாய் மாறுவதற்கு முன்பதாக ஆபிரகாம் கிளம்பி வந்தார் பாருங்க. ஆபிரகாமுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவரை விட்டா வேற யாருமே இல்லை. சாரால தேசத்தின் ராஜா பிடிச்சுக்கிட்டு போகும்போது ஆபிரகாமுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, நாமளும் அந்த புலம்பி இருப்போம், உங்களை நம்பி வந்தன ஆண்டவரே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நம்ம புலம்பி இருப்போம். ஆனா ஆபிரகாமுக்கு ஒண்ணு தெரியும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர். அவர் சாதாரணமா ஏதோ அடிச்சு விட்டுட்டு என்னை கூட்டிட்டு வர ஆண்டவர் கிடையாது. அவன் மனவேதனையை கர்த்தர் அறிவா. அவர் சாதாரண சின்ன ஆள்கிட்ட பேசுற ஆள் கிடையாது. அவரு நேரடியா தேசத்தின் ராஜாவிட்ட பேசுறார். இந்த மகளை நீ விட்டினா உனக்கு நல்லது, நீ விடலனா நீ உன் குடும்பத்தாரும் சாகவே சாவீர்கள். நாளைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், ஆண்டவரை நம்பி வாழ்ந்த ஒரு பிள்ளைகளை அவர் கைவிட்டதா சரித்திரம் இல்ல. நமக்காக ராஜாக்களிடத்தில் பேசுவா. எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்காக அதிகாரிகளிடத்தில் பேசுவா, நமக்காக பிரபுக்களிடத்தில் பேசுவா. இந்த நாள்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நான் உங்களை நம்பிதான்ப்பா வந்திருக்கிறேன். நான் ஆபிரகாமை போல உங்களை நம்பிதான்ப்பா வந்திருக்கிறேன். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீங்க பாடுங்க. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஓஹோ, உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம். நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. louder, louder. நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம்,
நீரே எல்லாம். உயர்வோ உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஓ உயர்வோ மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை ஆராதிப்பேன். நீங்க சொல்லுங்க. ஆராதிப்பேன் இயேசுவை. எத்தனை பேர் உற்சாகமா ஆராதிப்பேன்? இன்பமானாலும் துன்பமானாலும், சுகம் வந்தாலும் வியாதி வந்தாலும் சொல்ல முடியுமா? இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. ஓ இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை ஆராதிப்பேன். இந்த காலவெளியில ஆண்டவரை நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா. நன்மை வந்தாலும் சரி, தீபம் வந்தாலும் சரி, செல்வம் வந்தாலும் சரி, வறுமை வந்தாலும் சரி, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. எத்தனை பேர் இந்த காலவெளியில அப்பாவை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? அப்பாவை எத்தனை பேர் லவ் பண்றீங்க? வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. நேசிப்பேன். நீங்க சொல்லுங்க. நேசிப்பேன் நேசிப்பேன் இயேசுவை. Come on. நேசிப்பேன் 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 இயேசுவை. ஓ நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன். சத்தமா நன்மையோ, ஓஹோ நன்மையோ, நேசிப்பா நேசிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா ஓ உம்மை ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்தா அவரை பின்தொடர்வேன், ஆண்டவர் எனக்கு கொடுக்க நான் பின்தொடர மாட்டேன் அப்படின்ற கூட்டம் நாம இல்லைங்க. ஆண்டவரை வெற்றி தந்தாலும் தோல்வி தந்தாலும், எனக்கு நிந்த வந்தாலும் புகழ்ச்சி வந்தாலும், நான் உம்மை பின்தொடர்வேன். மரணம் வந்தாலும் ஜீவனானாலும் நான் உம்மை பின்பற்றுவேன்.
பிரச்சனையை பார்த்து பயந்து போற கூட்டம் இல்ல. எனக்கு நடக்கலையா நீ பின்வாங்குற கூட்டம் இல்ல. அப்பா, நடந்தாலும் நடக்காமல் போனாலும் உம்மை பின்தொடர்வதை, உமக்காக ஓடுவதை எங்களால் நிறுத்த முடியாது. உம்மை ஆராதிப்பதை எங்களால் நிறுத்த முடியாது. உம்மை உயர்த்துவதை எங்களால் நிறுத்த முடியாது. உம்மை மேன்மைப்படுத்துவதை எங்களால் நிறுத்த முடியாது. Come on somebody. Rashantunama rakate, ratunama shantunama rakate, lashale. பின்தொடர்வே, பின்தொடர்வே, பின்தொடர்வே இயேசுவை. சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. பின்தொடர்வே, பின்தொடர்வே, பின்தொடர்வே. ரெண்டு கையை உயர்த்தி பின்னாடி வருகிற சத்தமா. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வே இயேசுவை. ஓ, வெற்றியோ நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வே. ஓ, ஹalleluya, ஹalleluya, உம்மை ஆராதிப்பேன். ஹalleluya, ஹalleluya, உம்மை ஆராதிப்பேன். ஹalleluya, ஹalleluya, உம்மை ஆராதிப்பேன். ஹalleluya, ஹalleluya, உம்மை ஆராதிப்பேன். எனக்கு எல்லாம் நீங்க தான் சுவாமி. தடைகளை மாற்றி சகல துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஏப்ரல் 23 வேர்ல்டு புக் டே. அன்பானவர்களே, இன்னைக்கு பல லைப்ரரிஸ், இன்னும் பல புஸ்தக நிலையங்களில் கூட்டம் கம்மியாக இருக்குது. ஆனால் நான் சிறு வயதில் வளரும்போது அதிகமாக நான் புஸ்தகங்களை வாசித்திருக்கிறேன். டுடே மை நாலேஜ் பேஸ் இஸ் மோர் பிகாஸ் ஆஃப் த ரீடிங் ஹேபிட் தட் ஐ யூஸ் டு ஹேவ். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஸ்கூலில் இந்த பெரிய பெரிய நாவல்ஸை எடுத்து படிப்பேன். எனிட் பிளைட்டன்து, சின்ன சின்ன அந்த துப்பறிகிற நாவல், நம்ம அகதா கிறிஸ்டி, இவங்களுடைய இதெல்லாம் நான் படிப்பேன். என்னுடைய இந்த புஸ்தக வாசிப்புனால எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பலன் த இங்கிலீஷ் வொக்காபுலரி தட் ஐ ஹேவ். அது எனக்கு ஒரு நல்ல பழக்கமாக என்னுடைய பெற்றோர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர். ஆகவே எங்கள் அம்மா அதிகமாக புக் ரீடிங்கை என்கரேஜ் பண்ணுவாங்க. என்னுடைய ஃப்ரீ டைமில் புக்ஸ் அதிகமாக நான் ஸ்கூல்லேருந்து ரெண்ட்டுக்கு எடுத்து புக்கை வச்சு படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காமிக்ஸ்லேருந்து நாவல் வரைக்கும் நிறைய புஸ்தகங்கள். அதனால எனக்கு நிறைய பயன் கிடைச்சது. என்னென்ன பயன்கள் தெரியுமா புக் ரீடிங்கில் கிடைக்கும்? இட் ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ், இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் கான்சன்ட்ரேஷன் லெவல்ஸ். மூணாவது, இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் வொக்காபுலரி. நாலாவது, இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் நாலேஜ் பேஸ். உங்களுக்கு இருக்கிற அந்த அறிவை நீங்கள் வளர்ப்பதற்கு புஸ்தகங்கள் ரொம்ப இன்றியமையாது. ஆனால் இது எல்லாத்த விட எங்கள் அம்மா என்னை வாசிக்க வச்ச ஒரு புஸ்தகம் இன்னைக்கு வரைக்கும் என்னை கைவிடவே இல்லைங்க. நான் வாசித்த பல புஸ்தகங்கள் ஓல்ட் ஆயிடுச்சு. அது இந்த காலத்துக்கு ஒவ்வாத ஒரு புஸ்தகமாய் மாறிவிட்டது. ஆனால் இன்றைக்கும் ஒரு புக்கு பயங்கர ரிலவெண்ட்டாக இருக்குதுன்னா அது சத்திய வேதாகமம் தான். இந்த வேத புஸ்தகம் தாங்க மாறாத செல்வமா இன்று வரை வழி நடத்துகிறது. உங்களுடைய வேதம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். அது மட்டும் இல்லைங்க, இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லையா. என்ன புக்கை வாசித்தாலும் சரிங்க, டெய்லி இந்த புக்கை மட்டும் மறந்துடாதீங்க. த பைபிள், த புக் ஆஃப் த லார்ட். கடவுள் எழுதின புஸ்தகங்க. கடவுள் மனிதனுக்காக எழுதின புஸ்தகம். அவருடைய திரு தொண்டர்கள் மூலமாக அவருடைய சிந்தனைகளை எல்லாம் வடிவமைத்து நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். The treasure from God is the word of God. ஆகவே தான் சங்கீதம் 119, 165 இந்த வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு இடரல் இல்லையா. That means they will not stumble and fall. Today I want to prophetically speak to you. இன்றைக்கு இந்த வேதத்தை நேசிக்கிற உங்களுக்கு குறைவு இருக்காது, வியாதி வராது. ஏன்னா அந்த வசனத்தில் ஆண்டவர் வியாதியை எடுத்து போடுவேன்னு சொல்லியிருக்கிறார், வார்த்தையால சுகமாக்குவேன்னு சொல்றார். இந்த வேத புஸ்தகத்தை வாசிப்போம். இந்த வேர்ல்டு புக் டேல தயவு செய்து ஒரு தீர்மானம் எடுங்க. டெய்லி ஐ வில் ரீட் த பைபிள்
the book of God. கண்டிப்பா ஆண்டவர் உங்களை செழிக்க செய்வார். உங்கள் வாழ்க்கையில் வளமா இருக்கும். God bless you. Read the Bible. Be blessed. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். I welcome and greet each and every one of you in the matchless name of Jesus Christ. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God is good and his mercy endures forever. ஆமென். Amen. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். Look at your neighbor and say, God is always good. 2 Corinthians chapter 3 verse 17. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர். The Lord is the Spirit. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. Where the Spirit of the Lord is, there is freedom. The Bible declares, வேதம் இப்படியாக பிரகடனப்படுத்துகிறது, where the Spirit of the Lord is, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ there is freedom. அங்கே விடுதலை உண்டு. Hallelujah. Hallelujah. Somebody said amen. Amen. The Lord is a spirit of freedom. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு விடுதலையின் ஆவியாய் இருக்கிறார். And he keeps his children in freedom. அவர் அவருடைய பிள்ளைகளை விடுதலையாய் நடத்துகிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. You and I need the freedom of God. உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய அந்த விடுதலை தேவைப்படுகிறது. Without the freedom of God, we can never accomplish things in our life. தேவனுடைய விடுதலை நம் வாழ்க்கையில் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. And we need the freedom. நமக்கு அந்த விடுதலை தேவை. This month the Lord promises, I am going to give you freedom. இந்த மாதம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நான் உங்களுக்கு விடுதலையை தரப்போகிறேன். Freedom to possess the promise. வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறதற்கான தேவன் அந்த விடுதலையை தேவன் தரப்போகிறார். Freedom to walk in the prosperity of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களில் நடப்பதற்கான அந்த விடுதலையை தேவன் தரப்போகிறார். You see, God planned everything for man in freedom, in liberty. மனுஷனுக்காக தேவன் சகலவற்றையும் விடுதலையாய் தேவன் செய்து வைத்தார். But the whole concept of freedom, ஆனா இந்த விடுதலையின் முழு அர்த்தம் என்னவென்றால், the concept of freedom was not understood by man. ஆனா மனிதனுக்கு இந்த காரியம் புரியவில்லை. So he went into bondage. அவன் சிறையிருப்புக்குள் கடந்து சென்று விட்டான். Why? Because he couldn't understand the freedom in Christ. ஏனா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த விடுதலையை அவன் புரிந்து கொள்ளவில்லை. In the Garden of Eden, ஏதேன் தோட்டத்தில் God gave man freedom. மனுஷனுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுத்திருந்தார். So much so that they were naked and they were never ashamed about it. அவர்கள் எப்படி என்றால் அவர்கள் நிர்வாணமாய் இருந்தாலும் அதை குறித்து அவர்கள் அவமானப்படவில்லை. But when the sin entered the world, ஆனா அந்த உலகத்துக்குள் பாவம் எப்ப உள்ள வந்துச்சோ, in the Garden of Eden through the serpent, சர்ப்பத்தின் மூலமாக ஏதேன் தோட்டத்திற்குள்ள அந்த பாவம் உள்ள வரும்பொழுது, that is the time bondage also came. அந்த நேரத்துல தான் அந்த சிறையிருப்பும் கூடவே வருகிறது. The curse came on the world. சாபம் உலகத்துக்குள் வருகிறது. Today God wants you to have the spirit of the Father. இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியம், பிதாவின் ஆவி உங்களுக்குள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். When man lost the presence of God, தேவ பிரசன்னத்தை மனிதன் இழந்த பொழுது, he lost a part of God's freedom in his life. அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஒரு பகுதியான அந்த விடுதலையை அவன் இழந்து விடுகிறான். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். The ingredient for freedom is truth. விடுதலைக்கான முக்கியமான காரியம் என்னவென்றால் அது சத்தியம். Hallelujah. 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 Today I'm going to preach on John chapter 8 and verse 32. யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து நான் பேச போகிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், Ye shall know the truth. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். The truth shall set you free. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எழுதி கொள்ளுங்க. Ye shall know the truth. சத்தியத்தையும் அறிவீர்கள்.
and the truth shall set you free. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Who is Jesus addressing here? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து யாரை குறித்து பேசுகிறார்? To the Jews who have now started following Jesus. இயேசுவை பின்பற்ற தொடங்குகிற அந்த யூதர்களை குறித்து பேசுகிறார். And he is instructing them. அவங்களுக்கு இப்படியாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். Now that you have faith, இப்போ உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது, and you need to stand in the truth. நீங்கள் சத்தியத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். Only then you can be called my disciples. அப்பதான் என்னுடைய சீஷர்கள் என்று நீங்கள் அழைக்கப்பட முடியும். Somebody said hallelujah. ஹல்லேலூயா. Freedom and truth. சத்தியமும் விடுதலையும். Listen carefully, write it down. Only the truth can bring freedom. நல்லா எழுதி கொள்ளுங்கள். சத்தியம் தான் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வர முடியும். I repeat it again. நான் திரும்பவுமாக சொல்லுகிறேன். This is a very important sermon. இது ரொம்ப முக்கியமான செய்தி. Some of your lives will be transformed when you hear this sermon. இந்த செய்தியை கேட்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். Freedom has to be begotten by the truth. சத்தியத்தின் நிமித்தம் தான் நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். No amount of freedom can be bought with money. காசை வைத்து நீங்கள் விடுதலையை வாங்க முடியாது. No amount of money can bring the freedom in the spirit. ஆவியில நீங்க எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் உங்கள் ஆவியில அந்த விடுதலையை பெற முடியாது. Man can experience absolute freedom only through Christ. ஆமென். கிறிஸ்து மூலமாக தான் பரிபூர்ண முழுமையான விடுதலையை ஒரு மனிதன் அனுபவிக்க முடியும். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். Truth only can bring freedom. சத்தியம் தான் விடுதலையை கொண்டு வர முடியும். A lot of people are trying to find freedom without coming to truth. அநேகர் விடுதலையை பெற விரும்புகிறார்கள், ஆனா அவங்களுக்கு சத்தியத்துக்குள்ள வர பிரியம் கிடையாது. They don't want the truth but they want freedom. சத்தியம் வேண்டாமா, ஆனா விடுதலை வேண்டுமா. They are not honest enough to talk the truth. சத்தியத்தை பேசுவதற்கு அவங்களுக்கு அந்த உண்மை இல்லை. Listen very carefully, watch me. கவனமாய் கேளுங்கள். Watch me. என்ன பாருங்க. God doesn't bless who we pretend we are to be. God will bless truly who we are. உண்மையா நீங்க யாரா இருக்கிறீங்களோ அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் உண்மையான ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் யாராக இல்லையோ அப்படி நடிக்கிறதுனாலே தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. நான் உண்மையில் யாராக இருக்கிறேனோ அதை பார்த்துதான் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். He sees the real me and blesses me accordingly. Again I say, God doesn't bless who I pretend to be. நான் யாரா இருக்கிறேன்னு நடிக்கிற எனக்கு தேவன் ஆசீர்வாதங்களை தருவதில்லை. God will bless who I am truly am. நான் உண்மையா நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன் என்பதை கண்டு தேவன் ஆசீர்வதிக்கிறார். You cannot hide from God and seek freedom. நீங்க தேவன் கிட்ட மறைச்சு நீங்கள் விடுதலையை வாங்க முடியாது. You have to come to the truth with the truth. நீங்கள் சத்தியத்திற்கு சத்தியமாய் நீங்கள் வந்து நிற்க வேண்டும். சத்தியத்தோடு தான் நீங்க அவரை சந்திக்க முடியும். ஏனென்றால் அவர் சத்திய ஆவியானவர். Amen. Because he is the spirit of truth, so with the truth only you can go and meet him. How many of you want to understand it? Say amen. Amen. Turn to your neighbor and say, the truth shall set you free. சத்தியம் உங்களை Truth shall set you free. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையாக்கும். What is the truth? சத்தியம் என்றால் என்ன? What is the truth? சத்தியம் என்றால் என்ன? Who is the truth? யார் இந்த சத்தியம்? John chapter 14 verse 6. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் Jesus Christ claims something. இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை இந்த இடத்துல பேசுகிறார். இயேசு நானே வழியும் I am the way, சத்தியமும் the truth ஜீவனுமாய் இருக்கிறேன். and the life. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். Somebody lift your hands and shout a bigger amen. ஆமென்.
God wanted to establish truth in the world. இந்த உலகத்துல ஆண்டவர் சத்தியத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றார். So he sent his only begotten son Jesus. அதற்காக அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். Why did Jesus come to this world? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் வந்தார்? Because the whole world is fallen into lie. ஏன்னா இந்த முழு உலகமும் ஒரு பொய்யுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறது. Satan lied to Eve. பிசாசு ஏவாள் கிட்ட பொய் பேசினான். Made him lose his inheritance. அவனுடைய சுதந்திரத்தை இழக்க செய்தான். So God sent his son Jesus. Amen. ஆண்டவர் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். To establish the truth. சத்தியத்தை And நிலைநிறுத்தத்தக்கதாக. also to bring the people to the truth. ஜனங்களை இந்த சத்தியத்துக்குள் இழுத்து கொள்ளத்தக்கதாகவும் அனுப்பினார். Truth is light. Lie is darkness. சத்தியம் வெளிச்சமாய் இருக்கிறது, பொய் இருளாய் இருக்கிறது. Satan enslaves through lies. இந்த பொய்களின் நிமித்தம் பிசாசு ஒருவனை சிறையிருப்புக்குள்ள கொண்டு வருகிறான். You got to tell the truth. நீங்க சத்தியத்தை பேச வேண்டும். If you want freedom, உங்களுக்கு விடுதலை வேணும் you என்றால் have to tell God நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லணும், where you are actually there. எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்றதை, Who are you with? நீங்க யார் கூட இருக்கிறீங்க, What are you doing? நீங்க என்ன செய்றீங்க, Where is your state of affairs today? இன்னைக்கு நீங்க எந்த காரியத்துல சிக்கி கொண்டு இருக்கிறீங்க. You have to be truthful and faithful to Jesus. நீங்க இயேசுவுக்கு சத்தியமாய் உண்மையாய் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். When truth is uncomfortable to you, உங்களுக்கு சத்தியம் கொஞ்சம் பிடிக்காம இருக்கும் பொழுது, that means you are living in a life of lies. அப்படி என்றால் நீங்கள் ஒரு பொய்யான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. When you have to hide your phone, உங்க போனை மறைச்சு வைக்கணும்னா, when you have to hide where you went, நீங்க எங்க போனீங்கன்னு தெரியாம நீங்கள் மறைப்பீர்கள். when you have to hide your income to your family, உங்க குடும்பத்திற்கு நீங்கள் பெற்றுக்கொள்கிற வருமானத்தை நீங்கள் மறைக்கும் பொழுது, when you have to hide your relationships to your loved ones, உங்கள் உறவுகளை நேசிக்கிறவங்க கிட்ட இருந்து நீங்கள் மறைக்கும் பொழுது, that means you are living in a life of lies. அப்படி என்றால் நீங்கள் ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. That life will not have freedom at all. அந்த வாழ்க்கையில உங்களுக்கு விடுதலையே இருக்காது. You will not have peace if you don't live in the truth. சத்தியத்துல நீங்க வாழலனா உங்களுக்கு சமாதானமே கிடையாது. It will make you uncomfortable. உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும். But if you live in truth, ஆனா சத்தியத்திற்குள் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், wherever you go, you will have victory after victory. எந்த இடத்துக்கு போனாலும் ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுக்க செய்வான். Hallelujah. Hallelujah. Somebody lift your hands and say amen. 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 The Israelites, the Jewish people, they said that we are not under bondage. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியா சொல்றாங்க, நாங்க சிறையிருப்புல இல்ல. They did not admit the truth. அவங்க சத்தியத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. They are claiming that they have never been enslaved by anyone. அவங்க சொல்றாங்க, நாங்க யார்கிட்டயும் நாங்கள் அடிமைத்தனத்துக்குள் சிக்கிக் கொள்ளவில்லை. They forgot they were under Egypt, அவங்க மறந்துட்டாங்க அவங்க எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்ததை. under Assyria, அசிரியர்கள் கிட்ட under அடிமையா, Babylon, பாபிலோன்ல சிக்கிக் and கொண்டிருந்ததை. were currently under the rule of the Roman Empire when Jesus Christ was alive. இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கும் பொழுது ரோம அந்த சாம்ராஜ்யத்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் என்பதை மறந்துட்டார்கள். But Jesus addressed the core of the issue. ஆனா அந்த காரியத்தின் மையத்தை இயேசு கிறிஸ்து The பேசினார். root of freedom. அந்த விடுதலையின் வேறுக்கான காரியத்தை அவர் It is பேசுகிறார். not so much about the Egyptian or the Assyrian. எகிப்தியர்களை குறித்தோ அசிரியர்களை குறித்தோ கிடையாது. Bondages happen only when you are addicted to sin. பாவத்துக்கு அடிமையாய் இருக்கும் பொழுதுதான் அந்த அடிமைத்தனம் உங்களை பற்றி பிடிக்கிறது. So John 8:34 he says, யோவான் 8:34 இப்படியாக சொல்லுகிறது, whoever sins is a slave to the sin. யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அந்த பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். A life of bondage. ஒரு சிறையிருப்பின் வாழ்க்கை. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். This month God wants us to set us free. இந்த மாதம் தேவன் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். It is better to come out of slavery
and move into the freedom of the blessing of Jesus Christ. Amen. அடிமைத்தனத்திலிருந்து நாம் வெளியே வந்து இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை முழுமையாக சுதந்திரிக்க வேண்டும். There is prosperity in the truth. சத்தியத்துக்குள்ளதான் அந்த செழிப்பு அடங்கி இருக்கிறது. There is blessing after blessing in the truth. சத்தியத்துக்குள் தான் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. Lies can produce quick results. பொய் வேணா உடனடியாக உங்களுக்கு அந்த காரியங்களை செய்து கொடுக்க முடியும். You can lie in your income tax form. உங்க ஐடில நீங்க பொய் சொல்லி போடலாம். You can lie about what you are earning. நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்களோ அந்த காரியத்துல நீங்கள் பொய் சொல்லக்கூடும். You can lie to your relatives that you don't have a big houses. நீங்க ஒருவேளை உங்க சொந்தக்காரங்க கிட்ட எங்களுக்கு பெரிய வீடெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி பொய் சொல்லலாம். Our lies are motivated by our selfishness. நம்மளுடைய சுயநலத்தினால் நாம் சொல்லுகிற பொய்கள் சரளமாக வந்து விடுகிறது. And that lie will never stand. அந்த பொய் என்னைக்குமே That நிலைநிற்காது. lies will never bless us. அந்த பொய் எப்போதுமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. With God all things are open. Amen. தேவனோடு கூட நாம் இருப்போம் என்றால் சகலமும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. 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 Can God say like how he spoke about Moses? மோசேவை குறித்து பேசுறதை போல ஆண்டவர் பேச முடியுமா? The Lord testified about Moses in Numbers chapter 12. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் மோசேவை குறித்து தேவன் சாட்சி சொல்லுகிறார். He said in verse 7, 7ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். My son Moses, என் தாசனாகிய மோசே he is not like that. அப்படிப்பட்டவன் அல்ல. In my house, என் வீட்டில் he is always truthful, faithful. எங்கும் அவன் உண்மையுள்ளவன். Somebody shout hallelujah. Hallelujah. So what does that truthful living bring about? அந்த சத்தியத்தோடு கூடிய நம்முடைய வாழ்க்கை எதை கொண்டு வருகிறது? We can meet God face to face. நாம் முகமுகமாய் தேவரை சந்திக்க கூடும். Somebody lift your hands and say amen. Amen. If you want to see Jesus, நீங்க இயேசுவை பார்க்கணும்னா you need to come into the presence, you need to come in truth to meet him. நீங்க சத்தியத்துல வந்து நின்று அவரை சந்திக்க வேண்டும். And that is how you can see him. அப்படினா நீங்க அவரை பார்க்க முடியும். Hallelujah. Hallelujah. If you see him 1 second, he can transform your life. ஒரு நிமிஷம் அவரை பார்த்துட்டீங்கன்னா போதும், அவர் உங்க வாழ்க்கையே மறுரூபப்படுத்தி விடுவார். எத்தனை பேருக்கு இயேசுவை பார்க்கணும்? How many of you want to see Jesus? Hallelujah. Hallelujah. Our whole country is enslaved by lies today. நம் முழு தேசமும் இந்த பொய்யினால் அடிமைப்பட்டு In கிடக்கிறது. the last days, கடைசி நாட்களில் the Bible warns us, வேதம் நம்மை எச்சரிக்கிறது. there will be people who will turn the truth. வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை புரட்டுகிறவர்கள். சத்தியத்தை என்ன பண்றவங்களா? புரட்டுகிறவர்கள். சத்தமா சொல்லுங்க. புரட்டுகிறவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். சத்தியத்தை புரட்டுகிறவர்கள். Those who turn the truth. In the last days, கடைசி நாட்களில் the Bible says, வேதம் சொல்லுகிறது the truth will be turned into a lie. சத்தியம் புரட்டப்பட்டு பொய்யாய் சொல்லப்படும். And the lie will be turned to look like the truth. பொய்ய புரட்டி உண்மையா காமிப்பாங்க, உண்மைய பொய்யா காமிப்பாங்க. They will show the truth as lies and they'll show the lies as truth. 2 Corinthians chapter 4 verse 2. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் வேத வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். Hallelujah. 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 You cannot turn the word of God. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை புரட்டி பேச முடியாது. Today I see so many sermons which are preached in the internet. இன்றைக்கு अनेक செய்திகள் இணையதளத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிறதை நான் காண்கிறேன். Many churches, अनेक சபைகள் they are preaching about
the blessings of the world, உலகத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து பிரசங்கம் how செய்கிறார்கள். to become rich, எப்படி நாம் பணக்காரனாய் மாறுவது, how to prosper. எப்படி செழிப்பை நான் But பெற்றுக்கொள்வது. very few churches are teaching about speaking the truth. ஆனா ஒரு சில சபைகள் மாத்திரம்தான் சத்தியத்தில் வாழ்வது எப்படி என்று பிரசங்கம் செய்கிறார்கள். Encouraging the believers to live a life of truth. விசுவாசிகளை ஊக்கப்படுத்தி நீங்கள் சத்தியத்திற்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லுவது. Paul warned Timothy பவுல் தீமோத்தி கிட்ட in சொல்லுகிறார். 2 Timothy chapter 4 verse 3. 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், In the last days, கடைசி நாட்களில் people will not like a healthy teaching. அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை அவர்கள் கேட்கிறதற்கு They will have மனதில்லாமல், itchy ears. அவர்கள் செவித்தனம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். And they will have preachers who will preach what they desire. சுய இச்சைகளுக்கேற்ற போதகத்தை விரும்புவார்களாம். They will want, see, there was a time when you went to a church and whatever the pastor preached, that was your sermon. Amen. முன்னாடி இப்படி நாட்கள் இருந்தது. நீங்க ஆலயத்துக்கு போவீங்க, போதகர் என்ன பிரசங்கம் செய்கிறாரோ அதை கேட்டு உங்கள் வாழ்க்கையை நடத்தினீர்கள். You had no other go. வேற எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. But today you have YouTube. ஆனா இன்றைக்கு யூடியூப் இருக்கிறதுனால You hear my message என்னுடைய செய்தியை கேக்குறீங்க. and you feel, என்ன பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார், நம்ம போனோம், பாஸ்டர் வந்து இன்னைக்கு வந்து 1000 மடங்காய் பெருகுபாயின்னு சொல்லி பேசுவார்னு பார்த்தா, உண்மையை பேசு, உண்மையை பேசு, உண்மையை பேசு. நானே எவ்வளோ காரியத்தை வந்து எல்லாத்தையும் மறைச்சு கிளச்சு வாழ்ந்து எப்படியோ குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கிறேன். இவர் என்னடனா உண்மையை பார்த்தா எல்லாத்தையும் வெளியே வந்துடும் போல இருக்குதே. இது நமக்கு வேலைக்காவாது. வீட்டுக்கு போனோன்னு டக்குன்னு சேனலை மாத்துறது. அங்க ஒருத்தர் சொல்லுவார், நீ வாலாகாமல் தலையாவாய், நீ கீழாகாம. wow, this is the message I want to hear. என்ன இந்த பாஸ்டர் இப்படி வந்து நமக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா பிரசங்கம் பண்றார். சும்மா அல்வா மாதிரி எடுத்து நம்ம ஊட்டுவார்னா, எடுத்த உடனே பாவக்காய் ஜூஸ கொடுக்கிறாரே, கசக்குதே. ஆமா, உண்மை கசக்கும். நான் சொல்ல, பழமொழி சொல்லுது. 2 தீமோத்தேயு 4:4, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கட்டுக்கதைகளுக்கு. The psalmist says in Psalm 25 verse 5. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 25:5ஆம் வசனம், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். Listen, there is a desire by the psalmist to be led in truth. சத்தியத்துக்குள் நடத்த வேண்டும், நடத்தி கொள்ள வேண்டும் என்று சங்கீதக்காரனுக்கு இப்படியாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. Sir, I will rather wait in the truth to become rich than to speak a lie to become prosperous. பொய்ய சொல்லி நான் பணக்காரன் ஆகிறத காட்டிலும் சத்தியத்துக்காக தேவ சமூகத்துல காத்திருந்து உண்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் என்று இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார். Somebody lift your hands and say amen. ஆமென். Where does God dwell? எந்த இடத்தில் தேவன் வாசம் செய்கிறார்? Where will he come and dwell? எந்த இடத்துல அவர் வந்து தங்கி தாபரிப்பார்? In Psalm 15 verse 1. சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கர்த்தாவே, யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யாருங்க? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. பக்கத்துல பார்த்து கேளுங்க, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? Who will dwell in your place? பக்கத்துல பார்த்து கேளுங்க, யாரு கூடாரத்துல இருப்பான்? Who will dwell in your tent? யார் இருப்பாங்க? யார் இருப்பாங்க? நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யார் கூடாரத்தில் தங்குவான்? Who will dwell in his tabernacle? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. Amen. அவன் தன் நாவினாலே புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை எதுக்கு கோடாமல் சபையிலே இருக்கிற
சக விசுவாசிக்கு வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் சத்தியத்தில் வாழ்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. Amen. Those who live and walk in truth will never be shaken. உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? You know what's your blessing? எவ்வளவு மழை வந்தாலும் புயல் வந்தாலும் உங்களை அசைக்க முடியாது. Amen. Nothing can shake you. சத்தியத்துல நிக்கிற உங்களை எந்த கொம்பை வந்தாலும் எந்த மந்திரவாதி வந்தாலும் சாத்தானே நரகத்திலிருந்து வந்தாலும் உங்களை அசைக்கவே முடியாது. Amen. No magician or no one can come and shake you because you stand and live by truth. Hallelujah. Hallelujah. Always speak the truth. எப்பொழுதும் சத்தியத்தை பேசுங்கள். In Psalm 119 சங்கீதம் 119 verse 43 43ஆம் the வசனம். psalmist prays like this. சங்கீதக்காரர் இப்படியாக ஜெபிக்கிறார். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும், உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். Lord, do not allow me, never take your word of truth from my mouth. சத்திய வசனத்தை என் வாயிலிருந்து எடுத்து போடாதையும். Please don't take it from my mouth. தயவு செய்து என் வாயிலிருந்து எடுத்து போட்றாதீங்க. What is the truth? சத்தியம் என்ன? What is the truth? சத்தியம் என்றால் என்ன? Next verse. நான் நான் எப்பொழுதும் எப்போதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை காத்துக் கொள்ளுவேன். கையை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்றீங்களா? Hallelujah. அப்படியானா சத்தியம் என்றால் என்ன? You know what is the truth? The truth is the word of God. சத்தியம் என்றால் தேவனுடைய வார்த்தை. If you know the word of God, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியும் you know என்றால் the truth of God. தேவனுடைய சத்தியத்தை அறிந்து That is கொள்ளுவீர்கள். why you need to have a habit of reading the Bible. அதனால தான் உங்களுக்கு இந்த வேதத்தை வாசிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். Only the truth shall set you free. ஏனா அந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்க How முடியும். many of you want to say amen? ஆமென். The truth is important. சத்தியம் ரொம்ப முக்கியம். In Proverbs, நீதிமொழிகளில் the Bible says, வேதம் it சொல்லுகிறது, instructs us to speak the truth. சத்தியத்தை பேசும்படியாக நமக்கு அது கூறுகிறது. Proverbs 22:21. 22:21 வசனம். Proverbs 22:21. 20 தமிழ்ல. சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும், நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. Hallelujah. You should speak the truth. நீங்கள் சத்திய வார்த்தைகளை பேச வேண்டும். How many of you want to speak the truth from today? இன்றையிலிருந்து எத்தனை பேர் சத்தியத்தை பேச விரும்புகிறீர்கள்? தமிழ்ல சொல்லுவாங்க அண்ட புழுகு ஆகாச புழுகு. ஒரு பாஸ்டர் எல்லாத்தையும் மிகைப்படுத்தி சொல்லின்னு இருப்பாராம். அவர் பிரசங்கத்துல பாத்தீங்கன்னா சும்மா அள்ளி விடுவாராம். அவர் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க மனைவிக்கு ரொம்ப துக்கமா இருக்குமா. எல்லாரும் கேட்பாங்களா பாஸ்டர். There was a pastor who was exaggerating everything and speaking. So his wife was listening to all these things. And she said, அவங்க இப்படி சொன்னாங்களா, whenever your lie is longer, எப்போலாம் உங்க பெரிய நீண்ட போய் பேசுறீங்களோ, I will say சொல்லுவேன், and you should control your life. நீங்க எப்படியாவது அந்த பொய் சொல்றத கொஞ்சம் அப்படியே நீங்க நிறுத்திரணும். So he started with the story of Samson. சாம்சன் கதையை ஆரம்பிக்கிறார். He said, Samson, he caught 600 foxes. 600 நரிகளை அவன் பிடித்தான். His wife immediately said, அப்படினாங்களாம். okay, 400 foxes. இல்ல 400 நரிகள். சிம்சன் எத்தனை நரிய பிடிச்சாரு? உங்களுக்கே டவுட்டா இருக்குது. பாத்தீங்களா, சத்தியம் தெரியாதனால நீங்க பதில் சொல்லாம இருக்கிறீங்க. பாத்தீங்களா, பைபிள் வாசித்திருந்தா உங்களுக்கு தெரியும். சிம்சோன் பிடிச்ச நரிகள் 300ன்னு தெரிஞ்சிருக்கும். If you would have read the Bible, you would have known that he caught 300 foxes. So he caught the foxes. அந்த நரிகளை அவர் பிடிச்சு, And the fox tail was 10 feet long. அந்த நரிகளின் வால் 10 அடி நீளம் இருந்துச்சு. His wife immediately said, அவங்க வைஃப் சொல்ல ஆரம்பிச்சாங்க. So immediately he said, okay, it was 5 feet long. இல்ல 5 அடி நீளமா இருந்துச்சு. His wife again said, திரும்ப அப்படினாங்க.
This pastor got very angry. பாஸ்டருக்கு பயங்கர டென்ஷன் He ஆயிடுச்சு. looked at his wife and said, மனைவியை பார்த்து சொன்னாங்க, how many ever aha you do? நீ எவ்வளவு ஆஹான்னு I சொன்னாலும் cannot reduce the fox tail from 2.5 feet. நான் இந்த நரி 2.5 ஃபீட்டுக்கு நல்லா குறைக்கவே முடியாது. 2 அடி வந்தா குறைக்கவே முடியாது. நீ எவ்வளவு தடவை ஆஹான்னு சொன்னாங்க அப்படின்ட்டாரா. பிரசங்கத்துல நடுவுல மக்கள்கிட்ட போட்டே கொடுத்துட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சில பேர் ரசம் சாதம் சாப்பிட்டு வந்து பிரியாணி சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? என் கையை மோந்து பார். சாப்பிட்டது ரசம், தொட்டு சாப்பிட்டது ஊறுகாய். இப்பதான் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன். சில பேர்ட்ட எங்கடா போயிட்டு வந்த? இங்கதான் நின்றுட்டு இருந்தேன். எங்க ஆபீஸ்ல சொல்லுவாங்க, இங்கதான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இருந்தேன். நம்ம கேமரால எல்லாம் பார்த்துன்னு இருப்போம். இவன் எப்ப போனான், எப்ப வந்தான், எங்கடா இருந்த? இங்கதானே இருந்தேன். ஆண்டவர் அங்கதான் மேல பரலோகத்துல ஒரு சிசிடிவி வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. எங்க போனீங்க, எங்க வந்தீங்க, எல்லாமே சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. ஆனா நம்ம வந்து இங்க வந்தோன்னு எங்கப்பா போன? வேலையில ஆபீஸ்ல ஒரே வேலைமா. வீட்டுல வந்து மனைவி கிட்ட அப்படியே சொல்றது, என்ன மாதிரி புளியறாடுக தெரியுமா? How many husbands are faithful to their wives? எவ்வளவு கணவர்மார்கள் நீங்க மனைவிமார்களுக்கு உண்மையா இருக்கிறீங்க? How many wives are faithful to their husband? எத்தனை மனைவிமார்கள் கணவனுக்கு உண்மையா இருக்கிறீங்க? கணவனுக்கு தெரியாம ஒரு பேங்க் நடத்துவாங்க மனைவிமார், தெரியுமா உங்களுக்கு? The wives will have a separate bank and their husbands will not know. பொட்டுக்கடலை பாக்ஸுக்குள்ள உள்ள பணம் சொறி வச்சிருப்பாங்க. தனி பேங்கே நடந்துகிட்டு இருக்கும். It is called பொட்டுக்கடலை பேங்க். It's a kitchen bank. கிச்சன் பேங்க். ஒரு நாள் உங்களுடைய அலமாரியில் நீங்க போய் கொஞ்சம் உங்க மனைவியுடைய பர்ஸை தொடறதுக்கு உங்களுக்கு அனுமதி வேணும், தெரியுமா? இட் இஸ் a separate பேங்க். அது ஒரு தனி பேங்க். உங்க அப்பா கிட்ட சொல்லாதடா. நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான்? அப்பா தூங்கும் போது அவருடைய சட்டப்பையில இருந்து அவன் சைலண்டா 100 ரூபாய 200 ரூபாய நகர்த்திட்டு போவான். அவனுக்கு அந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? அம்மா கிட்ட இருந்தா வந்துச்சு. அப்பா என்னைக்காவது சம்பளத்தினுடைய கவரையோ ஸ்லிப்பையோ கொண்டு வந்து வீட்டுல கொடுக்கறாரா? கொடுக்கறதே கிடையாது. எவ்வளவு போனஸ் வந்தாலும் சொல்றதே கிடையாது வீட்டுல. See, a person who wants to hide, ஒரு மனுஷன் மறைக்க வேணும்னா, for guarding one lie, ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு he will speak another lie. இன்னொரு பொய்யை பேச வேண்டியதா இருக்கும். To hide that lie, அந்த பொய்யை மறைக்க another lie. இன்னொரு பொய். ஒரு பையன் ஒரு தடவை அப்படி மாட்டினான். One boy, he got caught like that. எங்கடா போயிட்டு வந்த? I just asked him where he went. எங்க பாட்டி செத்துட்டாங்க. My grandmother died. சரி, நான் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலான்னா, So I said I'll call up your father. அதுக்குள்ளே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறான். வெளியே ஒரு நிமிஷம் அப்படி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு பாத்ரூம்ல இருந்து அவங்க அப்பா அடிக்கிறான். அப்பா, எங்க ஆபீஸ்ல டார்ச்சர் பண்றாங்க, பாட்டி செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டேன், நீ அதே மாதிரி சொல்லு. ஒரு பொய்க்கு அடுத்த பொய் டார்ச்சர் பண்றாங்க. So you see, lie will make you speak more lies. பொய் சொல்ல ஆரம்பிச்சா அடுத்து பொய் பேச அது தூண்டும். But in truth, ஆனா சத்தியத்தில் there is freedom. அந்த இடத்துல விடுதலை உண்டு. Those who print notes, யாரெல்லாம் நோட் அச்சடிக்கிறாங்களோ, and those who பதிக்கிஃபை notes, நோட்டுகளை வந்து மறைச்சு வைக்கிறார்களோ, do you think they will sleep in the night? அவங்க நல்லா தூங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த லஞ்சம் வாங்குறவங்க கொண்டு போய் இதுக்காகவே வந்து பண்ணை வீடு கட்டி, இதற்காகவே ஈசிஆர்ல வீடு வாங்கி கொண்டு போய் இரவிரவாக சூட்கேஸை கொண்டு போய் பாதாளத்திலே அடக்கி வைத்து விட்டு இவங்க தூங்குவாங்க. ஐயோ, ரைடு வருமா, இன்னைக்கு ரைடு வந்துருமோ, அன்னைக்கு ரைடு வந்துருமோ, அவங்களுக்கு தூக்கமே இருக்காது. when you speak a lie, you will never have a joy of freedom. நீங்க பொய் பேசுனீங்கன்னா உங்களுக்கு அந்த விடுதலையின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ஆனா ரோட்டு ஓரமா கஞ்சி குடிச்சிட்டு பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தன் தூங்குவான் பாருங்க, அந்த தூக்கத்துக்கு இணையா வருமாங்க. Why? ஏன்? Because he doesn't have anything to hide. ஏன்னா மறைக்கிறதுக்கு அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. When you speak that lie, நீங்கள் பொய்யை பேசுனீங்கன்னா the lie will kill you. அந்த பொய்யே உங்களை கொன்றுவிடும். Why did Adam and Eve hide from the Lord?
when the Lord came with his presence. ஆண்டவர் தேவ பிரசன்னத்தோடு இறங்கி வரும் பொழுது ஏன் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர்கிட்ட இருந்து மறைந்து கொண்டார்கள்? Because they heard a lie and believed a lie. ஏனா ஒரு பொய்ய கேட்டு அந்த பொய்ய அவங்க நம்பிட்டாங்க. So today இன்றைக்கு we are going to come out of enslavement. நாம் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரப்போகிறோம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை வேணும்? ஒரு ஆமென். When we speak the truth, நாம் சத்தியத்தை பேசும் பொழுது God will deliver our body. ஆண்டவர் நம் சரீரத்தை விடுதலையாக்குவார். When we speak the truth, சத்தியத்தை பேசும் பொழுது God will deliver our soul. நம் ஆத்துமாவை தேவன் விடுவிப்பார். When we speak the truth, சத்தியத்தை பேசும் பொழுது God will deliver our spirit. நம் ஆவியை தேவன் விடுதலை செய்வார். Somebody lift your hands and shout amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Freedom is connected to the truth. இந்த விடுதலை சத்தியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. And truth is connected to Jesus. சத்தியம் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. That is why the gospel that we preach is the gospel of truth. அதனால தான் நாம் பிரசங்கம் செய்கிற இந்த சத்தியமானது சத்தியத்தின் சுவிசேஷமாய் இருக்கிறது. How many of you want to say amen to that? ஆமென். Hallelujah. ஹalleluya. We are preaching the gospel of truth. நாம் சத்தியத்தின் சுவிசேஷத்தை The பிரசங்கிக்கிறோம். life of Jesus is not a life of a story, it is his story. அவர் ஒரு கதை புஸ்தகத்தில் எழுதப்பட்ட கதாபாத்திரம் அல்ல. சரி. அவர் ஒரு பொய்யினால் உருவான தெய்வம் அல்ல. அவர் உண்மையாக வாழ்ந்தவர், Amen. உண்மையாக மரித்தவர், Amen. உண்மையில் உயிரோடு எழுந்தவர். கைகளை தட்டி ஹalleluya. 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 பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Amen. Let the truth set you free. Amen. Amen. Hallelujah. Hallelujah. The truth is what we preach. சத்தியத்தை தான் நாம் பிரசங்கிக்கிறோம். Amen. Amen. We should have the truth. அந்த சத்தியம் நமக்குள் இருக்க In வேண்டும். 1 John chapter 1, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் read from verse 6 onwards. 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் ஆ. இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் We are walking in the darkness. சத்தியத்தின்படி நடவாமல் ஆ. பொய் சொல்லுகிறவர்களாய் We இருப்போம். are not walking in truth, but we are speaking lies. அவர் ஒளியில் இருக்கிறது போல As he is in light, நாமும் ஒளியிலே நடந்தால் if we also walk in light, ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். we will have fellowship with one another in the church. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் Ratham. சகல பாவங்களையும் நீக்கி The blood of Christ will cleanse us from all sin நம்மை சுத்திகரிக்கும். and will cleanse us. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் ஆ. நம்மை நாமே If we வஞ்சிக்கிறவர்களாய் say we இருப்போம். don't have sin, we are cheating ourselves. சத்தியம் நமக்குள் இராது. The truth will not be in us. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. நமக்கு பாவம் இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? We cannot say that we don't have any sin in us. ஆனா நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், But when we confess our sins, பாவங்களை நமக்கு மன்னித்து He forgives all our sins. நம்முடைய எல்லா அநியாயத்தையும் அவர் நீக்கி சுத்திகரிப்பதற்கு உண்மை உள்ளவராய் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார். Amen. He is a truthful God who wipes away all the iniquities which is on our side. Hallelujah. Hallelujah. When John saw Jesus, யோவான் இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது he said that the word became flesh. அவர் சொல்லுகிறார் அந்த வார்த்தை மாம்சமாகி. And how did it dwell in us? அது எப்படி நமக்குள் வாசம் செய்கிறது In John என்றால் 1:14 he says, யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி ஆ. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் ஆ. நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். எப்படி வாசம் பண்ணாரா? கிருபையினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ள கர்த்தர் எப்படி வாசம் பண்றாருங்க? கிருபையினால சத்தியத்தினால. எல்லாரும் சொல்லுங்க. கிருபை சத்தியம். இன்னைக்கு என்ன படிச்சுக்கிட்டீங்க? உங்களுக்குள்ள இயேசு எப்படி வாசம் பண்றாரு? It dwells in கிருபையினாலும் grace and truth. கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். Amen. நான் கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் பிரசங்கிக்க விரும்புகிறேன். I want to preach the truth as truth. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற கூலியின் மேலதான் எனக்கு கண் இருக்குதே தவிர மனிதர்கள் கொடுக்கிற அப்ரிசியேஷன் இல்ல.
எனக்கு சத்தியத்தை சத்தியமா பேசணும். Amen. I want to preach the truth as truth. It is time for the church to walk in the truth. சபை சத்தியத்தில் நடக்க வேண்டிய நேரம் ஆயிற்று. இந்த சமுதாயத்துக்கு For the society, சபையை கர்த்தர் எப்படி வச்சிருக்கா தெரியுமா? you know how God has kept the church as சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமும். சபையை வச்சிருக்கிறாராம். He has kept the church as a pillar of truth and righteousness. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. அப்படின்னா இந்த தேசத்துல இருக்கிற பொய்யை யார் எதிர்க்க முடியும்? சபைதான். 1 Timothy chapter 3 verse 15. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தாமதிப்பேனே ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய How வகையை you should walk in the house of the Lord. நீ அறியும்படி இவைகளை உனக்கு I எழுதுகிறேன். am writing this to you. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. The house of God, of the living God, is the pillar and support of the entire community in truth. Amen. ஜீவனுள்ள தேவனுடைய சபை எப்படி இருக்கிறது என்றால் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. Are we standing for the truth? நாம் சத்தியத்திற்கு நிற்கிறோமா? Does the church stand for the truth? சபை சத்தியத்திற்காக நிற்கிறதா? No, sir. இல்ல பிரியமானவர்களே. We are more about guarding our position and our land and our churches and our whatever we have. We are more about hiding it. நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் நாம் வைத்திருக்கிற நிலங்கள், வீடுகள், சபைகள், நமக்கு உண்டான சகல காரியத்தையும் பாதுகாத்துக்கிட்டு மறைத்து கொண்டு வைத்துக் கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். Why is the church not addressing LGBT? ஏன் சபை LGBT காரியங்களை பேச தவறுகிறது? Why is nobody, the church leaders are standing and saying, சபை தலைவர்கள் எழுந்து நின்று சொல்ல மாட்டேன்றாங்க, ஓரின சேர்க்கை இந்த தேசத்தில் ஏற்றுக்கொள்ள கூடாது, அது கடவுளுக்கு எதிரானது, ஏன் பேச மாட்டேன்றாங்க? Why are leaders of the church not rising up and speaking against these LGBT issues? Because the so-called man gods, ஏனா இந்த மனித தெய்வங்கள் இருக்கிறார்கள். they are allowing people to sin and do whatever you want. அவங்க பாவங்களை செய்யும்படியாக என்ன வேணாலும் நீ செய் என்று சொல்லி தூண்டி கொண்டு இருக்கிறார்கள். Whatever your heart desires, take it. நீ என்னென்னலாம் இச்சிக்கிறியோ எடுத்துக்கோ. That is the tagline of a man god. அதுதான் அந்த மனித தெய்வங்கள் வைத்துக் கொண்டு இருக்கிற அந்த வாசகங்கள். That is what Satan wants you to do. அதுதான் பிசாசும் உங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். Take everything. எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ. Did God say not to eat that fruit? ஆண்டவர் அந்த பழத்தை சாப்பிட வேணாம்னு சொன்னாரா? Eat it. நீ சாப்பிடு. Disobey God. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இரு. Today all that the internet is saying is all the comedies, all the cartoons are teaching children be what you want to be. எல்லா காமெடிகளும் கார்ட்டூன்களும் பிள்ளைகளுக்கு இணையதளம் மூலமாக கற்றுக் கொடுக்கிற காரியம், நீ எப்படி வேண்டுமானாலும் வாழு, எப்படி இருக்கிறியோ நீ அப்படியே இரு. I was speaking to a couple of young people. நான் ஒரு சில வாலிப பிள்ளைங்க கிட்ட நான் பேசிக்கிட்டு Do you இருந்தேன். know what they told me? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? One of the girl told me the entire medical college was called to watch a movie. அந்த பிள்ளை சொன்னா அந்த முழு மெடிக்கல் காலேஜும் ஒரு படம் பார்க்கிறதுக்கு The principal made the arrangement. அந்த பிரின்சிபலே அதுக்கான சகல அரேஞ்ச்மென்ட்ஸ் What was the movie about? அந்த மூவி எதை குறித்து இருந்ததா? It was about LGBT. LGBT குறித்ததான ஒரு படமா? It was about lesbianism. லெஸ்பியனிசமை குறித்ததான ஒரு படமாக இருந்துச்சு. All the children in the hostel were made to sit and watch it. அந்த காலேஜ்ல இருந்த எல்லா பிள்ளைகளையும் உட்கார வச்சு அதை பார்க்க வைத்தார்களாம். And that movie promotes this kind of relationship. அந்த படமானது இப்படிப்பட்ட உறவுகளை நீங்கள் உறவுல இருக்கணும்னு சொல்லி அதை தூண்டுகிறது. It is against the marriage covenant of God. தேவனுடைய திருமண உடன்படிக்கைக்கு விரோதமான செயலாக இருக்கிறது. At the end of the movie, அந்த படத்துல கடைசில the principal gets up and says, அந்த பிரின்சிபல் அவர் ஏன்ச்சு சொல்றாரா, we should love everybody. நாம் எல்லாரையும் நேசிக்கணும். If a girl wants to be a boy, let her be. ஒரு பொண்ணு பையனா இருக்கணும்னு நினைச்சானா இருக்கட்டும் அப்படியே. Lie. அது ஒரு பொய். If a boy wants to become a girl, ஒரு பையன் ஒரு பொண்ணாவா மாறணும்னா
It is not wrong. The principle says. பிரின்சிபல் சொல்றாரா அது தப்பு கிடையாது. How can you change what God created? தேவன் உருவாக்கினதை நீங்க எப்படி மாத்த முடியும்? This is happening in Chennai, not in America. அமெரிக்கால இல்லங்க, இது சென்னையில தான் நடைபெற்று For கொண்டிருக்கிறது. the Pride March. இந்த பிரைட் மார்ச்ல In July, ஜூலைல நடந்த பிரைட் 5,000 young people walked and said, we are sinners, we will walk in sin. 5000 வாலிபர்கள் நடக்கறாங்க. இப்படி நடந்து நாங்க பாவிகள் இப்படிதான் இருப்போம் என்று சொல்லி நடந்தார்கள். They told the whole world, முழு உலகத்துக்கும் அவங்க சொன்ன காரியம், we will sin. நாங்கள் பாவம் செய்வோம். We will live man with man. நாங்க ஆண் ஆணோட இருப்போம். Girl with girl. பெண் பெண்ணோட இருப்போம். And we will have sex with anyone. நாங்க யார் கூட வேணாலும் இந்த உறவு வைத்துக் கொள்வோம். And we are unashamed about it. இன்னி எங்களுக்கு அதை குறித்து வெட்கம் கிடையாது. Lies. அது ஒரு மிக பெரிய Now பொய். listen carefully. கவனமாய் கேளுங்கள். When Adam and Eve sinned against God, ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது they went and hid themselves. அவங்க போய் மறைஞ்சுக்கிட்டாங்க. But today, ஆனா இன்றைக்கு there comes a time. இப்படிப்பட்ட காலம் இருக்கிறது. இது காமனுங்க. ஆபீஸ்ல பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது காமனுங்க. காலேஜ்ல கஞ்சா அடிக்கிறது காமனுங்க. வெப்பாட்டி வச்சுக்கிறது காமனுங்க. வீட்டுல ஒரு மனைவி, ஆபீஸ்ல ஒரு மனைவி, வைஃபின்னு கூப்பிடுறான் இன்னொருத்தன் பொண்டாட்டிய, காமனுங்க. இதெல்லாம் சும்மா ஜாலிக்கு. குடிக்கிறது வீக்கெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஆபீஸ்ல பார்ட்டி வைக்கிறது காமனுங்க. நான் அப்படி செய்யலன்னா என்னை ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பிசினஸ் உறவு தேவைங்களா உங்களுக்கு? பணம் கொடுத்தா எது வேணா செய்யலாமா? Young girls have to be careful. வாலிப பிள்ளைங்க மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். Do you know girls who are selling their virginity for an iPhone? ஐபோனுக்காக தங்களுடைய கற்பை விக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? They believe in a lie. ஒரு பொய்யை நம்புகிறார்கள். One girl, our youth girl told me in her college, a girl has 7 boyfriends. ஒரு பெண்ணுக்கு 7 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதாம். For one day to go to the hotel, one boyfriend, to go to the movies, one boyfriend, to go to the beach, one boyfriend. They are living in lies. பொய்யான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. My dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, Ruwa Church, we have to stand for the truth. Amen. ரூவா சபையே நாம் சத்தியத்திற்காக எழுந்து நிற்க வேண்டும். பூனைக்கு மணிக்கட்ட ரெடியா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தைரியமா நிப்பீங்களா? Amen. Will you stand boldly? இயேசு எதுக்காக நின்னாருங்க? You know for what Jesus stood? எதுக்காக நின்னாரு? சத்தியத்துக்கு. சத்தியத்துக்காக நின்னதுனால என்ன வந்துச்சு? சிலுவை வந்துச்சு. உடனே இயேசு கிறிஸ்து தவறானவன் சொல்ல முடியுமா? பவுல் சத்தியத்துக்காக நின்னதுனால என்ன வந்துச்சுங்க? அவருக்கு கட்டுகள் வந்துச்சு. சங்கிலில இருந்தாரு. அவர் பென்ஸ் கார்ல போலங்க, கைதியா கூட்டு போனாங்க கப்பல்ல. சத்தியத்தை பேசினா இதாங்க வரும். எனக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்தபோது சொன்னாரு, எனக்கு இந்த பேக்கேஜ் வரங்களையும் விடுதலையினுடைய அபிஷேகத்தை கொடுக்கும்போது சொன்னார், இதனால நிறைய பிரச்சனை வரும், நிப்பியா எனக்காக. உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்துக்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர், முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்த திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விபரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 9444150777 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண் 9884331775.
77 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் E. ஆல்வின் தாமஸ், அக்கவுண்ட் நம்பர் 6023-0150-0930, பேங்க் நேம் ICICI பேங்க், பிரான்ச் நேம் வெஸ்ட் மாம்பலம், IFSC கோட் ICIC 0006023, ஸ்விஃப்ட் கோட் ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும் பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி.